உங்களோட உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். கமல் சாருடைய முக்கியமான ஹைலைட்டான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். உங்களுக்கும் மணி சாருக்குமான முதல் சந்திப்பு அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் சார். அதான் தமிழில் கற்றுக்கிட்ட முதல் வார்த்தை என்னன்னு கேட்டால் தோராயமா அம்மான்னு சொல்லுவாங்க. ஈஸியாகவும் சுலபமாகவும் எப்போ நடந்துச்சுன்னே தெரியாமல் நடந்துருக்கேன். ஏன்னா மற்றவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, எனக்கு இவங்கெல்லாம் கூட்டி பேசுறதுல ஒரு ரீசார்ஜ் ஆகும். ஏன்னா நான் அப்போ பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. உங்களுக்கும் மணி சாருக்குமான முதல் சந்திப்பு மட்டும் சொல்ல. மேடம் விராட் கோலினா எம்எஸ் தோனினா? எம்எஸ் தோனி தெரியுமா? காச்சோ யாவாய் எல்லாம் தோத்துட்டீங்களா இல்லையா? நீங்க தோத்துட்டீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் ப்ரோ. எவனாவது குடுக்குறானா ப்ரோ? நான் குடுக்குறேன், நான் தான் சொல்றேன். நான் மொட்டை நான் அடிக்கிறேன் ப்ரோ. கப் எடுங்க ப்ரோ, கப் எடுக்க சொல்லுங்க ப்ரோ. ஜெயிச்சாலும் ஆர்சிபி ஜெயிச்சா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆர்சிபி ஜெயிச்சு கப் எடுத்துட்டா நான் சொல்றேன் மொட்டை அடிச்சுக்கிறேன். சத்தியமா எனக்கு நான் சொல்றேன், நாங்கள் கப் எடுப்போம். பண்றது தெரியல. சும்மா ஆர்சிபி கெலிச்சா கப்பல் மேட்ச் ஒரு ஸ்போர்ட்டிவா பார்க்கணும். ஸ்கிப். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா? உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. நல்லூரில் ஹிந்திக்கு பதிலாக திமுகவினர் ஆங்கிலத்தை அழித்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. Tellement les petits a beaucoup d'inspiration pour déranger. Fais les positions pour danser, fais les positions pour bouger. Y'a qu'à te bina pour danser. என்னடா புந்தாவனே? மிரேச்சியடா புண்டாவனே. டேய் பொத்தலா புந்தாவனே வாயா. ஒரு கொத்தா முடுக்குவேன். கேளு, கண்ணை மூடு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடா. ஒரு நிமிஷம் கண்ணை மூடியா. வேணாம், யாரும் பார்க்க மாட்டாங்க. வேற ஹீரோ பாத்தீங்க ப்ரோ? இல்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு முத்தம் மட்டும் தான். பரவாயில்ல ப்ரோ. ஆம்பளைக்கு எப்படிங்க முத்தம் கொடுக்க முடியும்? இல்ல என்னால முடியாது ப்ரோ. நீங்க வேற ஆளா பாத்துக்கீங்க. வாயில கை வேணா வச்சுக்கிட்டுமா? அப்படியே இல்ல வேணாம், வேற ஆளா பாத்துக்கீங்க ப்ரோ. சீக்கிரம் இதை தோற, நாக்க தோற. என்ன நாக்கு அடிக்கிறா? அடிச்சிருவியா? அடிச்சு வாயில வெத்தலை பாக்கு போட்டுறேன். என்ன மயிறு? என்ன கிட்டிக்கோ. என்னயா ஒரே ஒரு முத்தம் முடியா? சனி பயிற்சி வந்து 7.5 வருஷமா ஆட்டி படிக்குது. ஆமா ஆமா, நீங்க சும்மா ஒரு ஓரமா போப்பான்னு சொன்னீங்கன்னா கூட சண்டைக்கு தான் வந்து நிப்பான். எனக்கு தெரியும் நீ மூட்டு போடான்னு. கரெக்டா? தீபாவளின்னா
பலகாரம், பாவம் பண்ணா பரிகாரம். அதனால கவலைப்படாதீங்க. உங்க வயித்துல இருக்கிற சிசுவை வந்து நான் வெளியே எடுத்து கொடுக்குறேன். என்னன்னா பேசுறீங்க? ஆம்பளை வயித்துல சிசு. முதல்ல நீங்க கை கொடுங்க. நீங்க வந்து மாசமா இருக்கீங்க, வாழ்த்துக்கள். கை கொடுங்கண்ணா. நீங்க வேற சிசு கிசு நீங்க. எல்லா இங்கிலீஷ் டைரக்ட் நடிகர்கள் இங்கிலீஷ்காரனை கொண்டு வந்து ஐயாட்ட விட்டு சுழுக்கு எடுக்கணும். நீங்கெல்லாம் பேசுவீங்க, அப்போல்லாம் டயத்தை காட்ட மாட்டீங்க. மன்சூர் அலிகான் மைக்க பிடிச்ச உடனே பிசாசு வந்து லைட்டை காட்டுது. பாகிஸ்தான் எப்படி இருக்கு? ஆபரேஷன் சிந்தூர். இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான்ல நைட் 1:30 மணிக்கு டமால் டுமில் 100 ஷாட் 120 ஷாட் அடிக்கிறானுங்க. சும்மா தாராளமா இருக்குங்க. நம்ம இந்தியன் ஆர்மி எல்லாரும் ஆன் ஃபயர். எப்படி முடிஞ்சா? டேய் யூசுப் புண்டா आंटी नमस्ते. अच्छा भाई पैर लगाए उसे मोबाइल चलाते हो? छोटा पड़ेगा, हट जा। कौन सी कार पसंद है तुम्हें? कान पे पड़ेगा तेरे. हट रहा पीछे. डेंजर. आपको कौन से फल का जूस पसंद है? அல்லேலியா பாடும்போது அந்த பாட்டுக்காரங்க தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயான்னு. நம்ம ஆளு இங்க பீடத்துல இருந்து பார்த்தா அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஃபேன் ஓட மாட்டேங்குதே. அல்லேலூயா. இவ வந்துட்டாளா ஊர்ல இருந்து? வச்சுக்கிறேன் அவளை. சாக்கடைய என் வீட்டு பக்கமா திருப்பி விடுறியா நீனு? அல்லேலூயா. மனசுல 1000 வக்ர புத்தியோட நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா அல்லேலூ. சாமியாருக்கு தொந்தி பெருசா ஆயிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. அல்லேலூயா அல்லேலூ. வணக்கம்டா மாப்ள. कौन सी कार पसंद है तुम्हें? कान पे पड़ेगा तेरे. तुम मोबाइल चलाते हो? छोटा पड़ेगा, हट जा। नमस्ते चाचा. आपको कौन से फल का जूस पसंद है? தமிழ்நாட்டுல பால விஷயம் ஆரம்பம் பண்றோம். உலகத்துல என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புள்ளிங்கோ, என்ன மாதிரி புள்ளிங்கோவா இருக்கணும். ஆமா, ஏன்னா அவங்க தான் கெத்து. கீஞ்ச பேண்ட் போட்டு இருப்பானுங்க, அதுக்கப்புறம் பங்கமா நடப்பானுங்க. பாட்டி சாப்பிட கூப்பிடுது. ஓகே காய்ஸ்,
hope this video you like it. Please subscribe and support. Okay, bye.